வந்திருக்கும் ஆன்றோரையும் சான்றோரையும் இந்த அரங்கம் நிறை பார்வையாளர்கள் அனைவரையும் வரவேற்க வருமாறு தூத்துக்குடி மாவட்ட வருவாய் அலுவலர் திருமிகு விஜய் அஜய் ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மாவட்ட வருவாய் அலுவலர் தூத்துக்குடி திருமிகு அஜய் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வரவேற்புரை. நிகழ்விற்கு வருகையால் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இயக்குனர் வசந்த பாலன் அவர்களை ஒரு பலத்த கரகோஷத்தோடு வருக வருக என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்பதிலே எம் மாவட்டம் பெருமிதம் கொள்கின்றது. மாவட்ட நிர்வாகம், தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் நூலக இயக்ககம் சேர்ந்து இணைந்து நடத்தும் இந்த பொருணை இலக்கிய விழா 2025 சிறப்பாக தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும், வெயில், அங்காடி தெரு மற்றும் அரவான் போன்ற தரமான படைப்புகளை படைத்த இயக்குனர் திருமிகு வசந்தபாலன் அவர்களையும், ஜேடி காலேஜ் சிஓ சே காமாட்சி முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் சிஓ மற்றும் இன்றைய மாணவர்கள் நாளை எழுத்தாளர்கள் அவர்கள் இந்த 2 தினங்களாக படைப்பு அரங்கம் மற்றும் பண்பாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற வெவ்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எழுத்தாளர்கள் மற்றும் மாணவர்கள், பேராசிரியர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் வருக வர என வரவேற்கிறேன். வரவேற்புரை வழங்கிய தூத்துக்குடி மாவட்ட வருவாய் அலுவலர் திருமிகு அஜய் ஸ்ரீனிவாசன் அவர்களையும் வரவேற்று அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த பொருணை இலக்கிய திருவிழா 2025 நிறைவு விழாவிலே அருமையானதொரு சிறப்புரை ஆற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அற்புதமான மாமனிதர், ஒரு மாபெரும் திரைப்பட இயக்குனர், விருதுநகரிலே பிறந்து பல்வேறு திரைப்படங்களை வெற்றி திரைப்படங்களாக நமக்கு திரையில் கோடிட்டு காட்டியிருக்கிறார். அவருடைய திரைப்படங்களை சொன்னாலே உங்களுடைய கை தானாக தட்ட ஆரம்பித்துவிடும். அங்காடி தெரு என்று ஒரு தெருவில் நடக்கின்ற மிக சுவாரஸ்யமான கதையை உலகிற்கு உணர்த்திய அந்த மாபெரும் இயக்குனர். அது மட்டுமல்ல, வெயில் என்ற ஒரு திரைப்படம், இதை பார்த்து வருந்தாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. இந்த திரைப்படம் 2007க்கான கேன்சு திரைப்பட விழாவிலே திரையிடப்பட்ட பெருமைக்குரிய அந்த மாபெரும் இயக்குனர். அது மட்டுமா, காவிய தலைவன் படைத்த எங்களது இயக்குனர் அவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் அரவான், ஜெயில், அநீதி என்ற போன்ற பல்வேறு வெற்றி திரைப்படங்களை தந்த வசந்த பாலன் அவர்கள் இன்றைய நமது சிறப்புரை ஆற்றுவதற்காக பொருணை இலக்கிய திருவிழா 2025க்கு வருகை தந்திருக்கிறார்கள். இவர் படைத்த காவிய தலைவன் இன்றளவும் பேசப்படுகின்றது. இதோடு கூடுதல் செய்தி என்னென்றால், இவர் இயக்குனர் சங்கர் அவர்களுடைய உதவியாளராக இருந்த பெருமைக்குரியவர். ஜென்டில்மேன் போன்ற முன்னணி படங்களிலே உதவி இயக்குனராக பணியாற்றிய பெருமைக்குரிய மரியாதைக்குரிய மாண்புமிகு மரியாதைக்குரிய திருமிகு வசந்த பாலன் ஐயா அவர்களை விழா சிறப்புரையாற்ற அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பொருணை இலக்கிய திருவிழாவுக்கு என்னை அழைத்தமைக்காக முதலில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப பிரமாதமான ஒரு இலக்கிய திருவிழாவை ஆர்கனைஸ் பண்ணி அதை நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய முன்னோட்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அரசினுடைய மேக்ரோ திட்டங்கள் எவ்வளோ முக்கியமான விஷயமோ அது மாதிரி அரசினுடைய மைக்ரோ திட்டங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நதிக்கரை ஓரம் ஒரு இலக்கிய திருவிழாவை தொடர்ந்து நடத்தும் அரசுக்கு என் மனமார்ந்த நன்றி. அதை முன்னெடுத்து செல்லும் இளம்பகவத் போன்ற ஆட்சியாளர் அவர்களுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் தீராது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் விருதுநகரில் பிறந்த பையன், ஒரு இலக்கிய கூட்டம் நடக்காதா அப்படின்னு ஏங்கி தவிக்கிற பையன். நானே இலக்கிய சோலைன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு 4 பேரை வச்சுட்டு இலக்கியம் பேசிக்கிட்டு இருந்துதான் எங்கள் ஊரில் நாங்கள் வளர்ந்தோம். எனக்கு ஒரு கணையாளி வாங்குறதுக்காக மதுரை வரைக்கும் கிளம்பி வருவேன். அப்படிதான் நாங்கள் இலக்கியத்தை பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் சிறுகதை பயிற்சி, மாணவர் மாணவிகளை பேச வைக்கிறது, ஒரு முழு நாளும் ஆட்சியாளர் உங்க கூடயே இருந்து உங்களை உற்சாகப்படுத்துறதுங்கிறதெல்லாம்
எங்க காலத்துல நாங்க அப்படி கலெக்டரை பார்த்ததில்ல. இப்போ அப்படி ஒரு கலெக்டர் உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு, ரொம்ப பெரிய ரொம்ப கொடுத்து வச்சவங்க நீங்க எல்லாம் அப்படின்னு தோணுது எனக்கு. அவ்வளோ இலக்கியத்து மேலும் நூல்கள் மேலும் எழுத்தாளர்கள் மீதும் ஒரு அன்பு கொண்ட ஒரு ஆட்சியர் கிடைக்கிறது ஒரு பெரிய வரம்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா கலைஞர் போன்ற ஒரு எழுத்தாளர் ஆட்சியாளராக இருந்தது, கலையை நேசித்த ஒருத்தர் ஆட்சியாளராக இருந்தா என்னெல்லாம் மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம். அப்படி ஒரு ஆட்சியர், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். இளம் பகவத் சாருடைய பர்சனல் வாழ்க்கை வரலாறு கதை ரொம்ப உற்சாகமான, ரொம்ப போராட்டமான ஒரு வாழ்க்கையிலிருந்து அவர் முன்னேறி வந்தது இருக்குல்ல, அப்படி ஒரு வைராக்கியம் வந்து அவருடைய பர்சனல் கதையை படித்து அவர் கலெக்டர் ஆகி அவங்க அப்பா வேலை பார்த்த இடத்துல போராடி குரூப் 4 எழுதி, குரூப் 2 எழுதி, குரூப் 1 எழுதி, அப்படி நினைச்சாலே ஒரு சினிமா எடுக்கிற அளவுக்கு அவருடைய பர்சனல் வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். +2 ஃபெயில் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஹிந்தியில் வந்துச்சு, ஓடிடியில் கிடைக்கும். எப்படி ஒரு சம்பல் பள்ளத்தாக்கில் இருக்கிற +2 ஃபெயிலாக போன ஒரு மாணவன் IAS கலெக்டராக மாறினா அப்படிங்கிறதான் அந்த கதை. நிஜமாவே அந்த படம் பார்த்தப்ப இளம் பகவத் சாருடைய லைஃப் தான் நான் வந்துச்சு. உண்மையிலேயே ஒண்ணு நண்பர்களே, நான் எல்லாத்துட்டையும் சொல்லிக்கிறது ஒண்ணு தான். 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ளே உடம்புக்குள்ள ஒரு நெருப்பு அப்படியே கனண்டு எரியும். அந்த நெருப்பை மிகவும் சரியான பாதையை நோக்கி நீங்க செலுத்திட்டீங்கன்னா நீங்க உட்கார்வதற்கான நாற்காலி எங்கேயோ இமயமலையத்துக்கு மேலே இருக்கும். ஏன்னா 20 வயசுல இருந்து 30 வயசு தான் மனசு வந்து பல்வேறு திசைகளில் தடுமாறுகிற நேரம். அப்படி இருக்கிற நேரத்துல ரொம்ப கூர்மையா தன்னுடைய வளர்ச்சியை மட்டும் பார்த்து இன்னைக்கு வெற்றியாளராக என் கண் முன்னாடி நிற்கிற இளம் பகவத் சார் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். பெரிய உதாரணம் இன்றைய மாணவர்களுக்கு அவருடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப சர்ப்ரைஸ். நான் இப்பதான் அவரை பார்க்குறேன், அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஊடகத்துறையிலையும் சரி, தொடர்ந்து அவர் நடத்துகிற இந்த மாதிரி சிறுகதை பயிற்சி முகாம்கள், அவர் தொடர்ந்து இப்போ கூட அறையில் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உற்சாகமாக பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படி அவர் இருக்கும் ஒரு மேடையில் நானும் கலந்து கொண்டு இலக்கியத்தை பற்றி பேசணும் அப்படின்றப்ப எனக்கு இப்போதான் உங்கள் எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துகள். உங்களுக்கெல்லாம் ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு சொன்னோடனே டிவியில் என்ன தோணுன்னா, சகலா வல்லவன் படத்தில் வர்ற இளமை இதோன்னு கமலஹாசனுடைய ஒரு பாட்டு தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். எனக்கு ஆங்கில புத்தாண்டுன்னு சொன்னோடனே என்ன ஞாபகம் வரும்னா, தேவதச்சன் ஒரு கவிஞர் கோவில்பட்டியில் இருக்கார், அவர் எழுதின ஒரு கவிதை இருக்கு. என்ன கவிதைனா, இப்போ நம்ம ஊர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு முந்தின நாள் நைட்டு வந்து வீடு வாசல்ல பெரிய கோலம் போட்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அது எழுதி வைப்போம். அப்படி எழுதி வைக்கிற ஒரு சிறுமி, ஒரு சின்ன குடிசை வீட்டில் எழுதி வைக்கிற சிறுமி 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு சொல்லி அந்த பொண்ணு எழுதி வச்சிருக்கா. இப்ப அவர் அந்த கவிதையை எப்படி முடிக்கிறார்னா, நன்றி பெண்ணே, ஒரே ஒரு தப்படியில் எனக்கு 20,000 ஆண்டு வாழ்வளித்தாய், நன்றி அப்படின்னு எனக்கு இந்த புத்தாண்டு வாழ்த்துகள் அப்படின்னு சொன்னோன்னே தேவதாசனுடைய அந்த கவிதை தான் நினைவுக்கு வந்துச்சு. ஒரே ஒரு சின்ன தவறு அந்த குழந்தை பண்ணிடுச்சு, ஆனாலும் எவ்வளவு அதை வந்து கவிதையா கொண்டு போறாரு. 20,000 ஆண்டு வாழ்வதற்கு எனக்கு வாழ்வளித்தாய்ங்கிறது. லிட்ரேச்சர் இப்படிதான் சின்ன கூர்மையான தவறிலிருந்தும் ஒரு இலக்கியத்தை கண்டெடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப நம் வாழ்கிற உலகம் எதில் வாழ்கிறோம்? நிஜமாவே இந்த நிஜ உலகத்துல வாழ்றோமா? இப்ப நம்ம நிஜ உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோமா? இப்ப இருக்கிற உலகத்துல வாழ்றோமா? வேற எதுல வாழ்ந்துட்டு இருக்கோம்ங்கிற கேள்வி எனக்கு வந்துச்சு.
நம்ம நிஜமாவே டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி சொல்றீங்கன்னா, நிஜமாவே நீ உங்க குழந்தைக்கு உங்க கையில எல்லாம் மொபைல் இருக்கான்னு தெரியல, நிஜமாவே மொபைல்ல ஃபேஸ்புக்ல நம்மளுக்கு எவ்வளவு லைக் கிடைக்குது, எவ்வளவு கமெண்ட் கிடைக்குது, எத்தனை பேர் நம்ம போஸ்ட ஷேர் பண்றாங்க, ரீல்ஸ் எப்படி பார்க்கலாம் இப்படின்னு நம்ம மொத்தமாவே என்னன்னா ஒரு மொபைல் வாட்ஸ்அப் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுல எனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அவ்வளவு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அவ்வளவு நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ எனக்கு அதுல ஒரு தம்ஸ் அப் பட்டன் கிடைச்சிருச்சு, எனக்கு ஒருத்தர் பாராட்டுற மாதிரி கை குலுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கிறோம். உண்மையிலேயே அந்த டிஜிட்டல் உலகில் இருக்கிறவங்க எல்லாம் நிஜமாவே யாரு தெரியல. ஆனா நம்ம டிஜிட்டல் உலகத்துக்காக வருத்தப்படுகிறோம். நம்ம ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்புறோம், அவங்கள பார்த்துட்டாங்களா பார்க்கலையா தெரியல, டிக்கு விழல, ப்ளூ டிக்கு, ஐயோ ப்ளூ டிக் விழலையே, அவங்க பார்க்கலன்னு வருத்தப்படுறோம். போன்ல 30% தான் சார்ஜ் இருக்கும். இப்ப டீச்சர் நிறைய பேருக்கு 20% இருக்கும். அவங்களுக்கு பதட்டம் அடைஞ்சிருவாங்க, எப்படா இந்த போனை சார்ஜ் போடுவோம். அப்படி சார்ஜ் போட்டு என்ன ஆக போகுது, 10 அடித்தெல்லாம் வீடு இருக்கும், ஆனாலும் தேவையில்லாத பதட்டத்தில் இருக்கும். இந்த டிஜிட்டல் வேர்ல்டு என்ன பண்ணுதுன்னா நம்மளை தேவையில்லாத பதட்டத்தை நோக்கி இப்படி தள்ளிக்கிட்டே இருக்கு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுல இருக்கிற குறியீடுகள், அது எமோஜின்னு சொல்றோம். நம்ம எல்லாருமே எதுல வாழ்றோம்னா எமோஜில வாழ்றோம். இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டுக்கோ ஒரு வார்த்தைக்கோ ஏதோ ஒரு வேர்டு போட்டா அந்த எமோஜில வாழ்றோம். மனுஷபுத்திரன் இப்படி அந்த எமோஜியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. எமோஜிகளால் வாழ்கிறோம், நாம் எமோஜியால் சிந்திக்கிறோம், நாம் எமோஜியால் உணர்கிறோம், நாம் எமோஜியால் அன்பு செய்கிறோம், நாம் எமோஜியால் ஒருத்தரை வெறுக்கிறோம், நாம் எமோஜியால் இந்த வரலாற்றை எழுதுகிறோம். சொற்கள் மேலும் மேலும் இறக்கின்றன, எமோஜிகள் தான் இந்த உலகத்தை ஆள்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு மனுஷபுத்திரனுடைய மிக அழகான கவிதை இருக்கு. எமோஜில நிறைய எமோஜி இருக்கு. அதுல ஆர்டின் எமோஜி இருக்கும். திடீர்னு ஒரு நாள் நான் ஆஃபீஸில் இருக்கிற ஒய்ஃப் ஃபோன் பண்ணி, ஏங்க பயங்கர சண்டை எனக்கும் பிரச்சனைக்கும், நீங்கள் உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க, அவன் பெரிய பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்னு. என்னப்பா பண்ணிட்டான்? இல்லை ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுகிட்ட இப்போ எஸ்ஏ கேட்டான், அந்த பொண்ணு எஸ்ஏவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுச்சு, திருப்பி அவன் ஆர்டின் சிம்பிள் அனுப்பிச்சிட்டான், அதனால எனக்கும் அவனுக்கு சண்டை, அவங்க அம்மா அப்பாட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்போம், நீங்கள் கிளம்பி உடனே வாங்க அப்படின்னு கத்துறான். அவன் அழுகிறான் போன்ல. சரி வந்துடுறேன், இதெல்லாம் ஒரு விஷயமா, உங்களுக்கு ஒரு விஷயம் இல்லைங்க, எனக்கு பெரிய விஷயம், எப்படி ஆர்டின் சிம்பிளா அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் சண்டைக்கு நிக்கிறா. சரி வந்துடுறேன், நீ போனை வையின்னு கார்ல வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆசிரியர், என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அது என்னன்னா, ஆசிரியர் பள்ளி கிளாஸ்க்குள்ள வராரு, பெண்களும் ஆண்களும் சேர்ந்து படிக்கிற பள்ளி அது. வந்தோடனே ஒரு பொண்ணு ஒரு டேபிள்ல டெஸ்க், அந்த டெஸ்க் முன்னாடி நின்றுட்டு இருக்கா, உட்கார மாட்டேன்றா, அழுதுகிட்டு இருக்கா. பின்னாடி இருக்க பிள்ளைங்களை ஏப்ல உட்கார்பில்ல உட்கார்பில்லன்னா அழுதுகிட்டே இருக்குது, கண்ணுல இருந்து அப்படியே தாரவாரையா ஊத்திக்கிட்டே இருக்குது. உடனே டீச்சர் உள்ள வராரு, சிடவுன் அப்படின்றாரு. அந்த பிள்ளை அழுது, என்ன அப்படிங்காது. சார் சார் என் டேபிள்ல பாருங்க சார் அப்படின்னா, டேபிள் பார்த்தா யாரோ ஒரு பையன் ஆர்டின் வரைஞ்சிட்டு போயிட்டான், அந்த டேபிள வரைஞ்சிட்டு போயிட்டான். ஆர்டின் வரைஞ்சிட்டு போனோடனே அந்த வாத்தியாருக்கெல்லாம் நெஞ்சு பொறுக்கல. உடனே ஹெட்மாஸ்டர் போய் சொல்லிட்டாரு. ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டா அது இந்த எக்ஸாம் ஹால் போடுறப்ப வெவ்வேறு கிளாஸ்க்கு எக்ஸாம் ஹால் போடுவாங்க. ஏதோ ஒரு பையன் அந்த டேபிள் உட்காந்து எக்ஸாம் எழுதியிருக்கான், அவனுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல போல ஆர்டின் வரைஞ்சிட்டு போயிட்டான் காம்பஸை வச்சு. அந்த பையனை கூப்பிட்டு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு டிசி கொடுத்து அவனை அனுப்பிச்ச என்னுடைய காலம் எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் திரும்பி வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து ஒய்ஃப்ட்ட சொன்னேன், அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இன்னைக்கு சும்மானாச்சும் குட் மார்னிங் போட்டாவே ஒரு ஆர்டின் அனுப்புறாங்க, குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்லிட்டு ஒரு ஆர்டின் அனுப்புறாங்க, ஒரு கட்டுரை ஒரு பொண்ணு அனுப்பிச்சிருக்கா, இவன் ஒரு ஆர்டின் அனுப்பிச்சிருக்கான், இதை போய் நீ கேள்வி கேட்கிற. என்னங்க 9ஆம் கிளாஸ் தாங்க படிக்கிறான், 9ஆம் கிளாஸ் படிச்சா என்னப்பா ஆர்டின் அனுப்பிச்சா என்னப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஏன்னா நண்பர்களே, நான் வாழ்ந்த காலத்துல காதலுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். ஒரு பொண்ணை கண்ணுக்கு கண்ணா பார்க்க முடியாது, நேரம் நின்று பேச முடியாது, நம்ம காதலை அவங்ககிட்ட சொல்ல முடியாது, எதையுமே சொல்ல முடியாம இதயம் முரளி மாதிரி வாழ்நாள் ஃபுல்லா வாழ்ந்துக்கிட்டு 96 படம் தான் நம்மளாம் எடுப்போம். ஆனா நிஜமா நண்பர்களே, இன்னைக்கு உண்மையிலேயே
அந்த பரிதவிப்பு, துடிதுடிப்பு, எப்படா உடனே ஒரு லெட்டர் வரும், எப்படா திரும்பி பாப்பா அப்படிங்கிற எல்லாமே போய் ஒரு மொபைல்ல தேவைன்னா ஒரு எமோஜி அனுப்பலாம், தேவையில்லைன்னா எமோஜியில நெகட்டிவா ஆர்ட்ஸ் பிரேக் எமோஜி அனுப்பிச்சு விட்டுறலாம். அவ்வளவு இந்த உலகம் மொத்த பரிதவிப்பையும், காதலுடைய மொத்த பரிதவிப்பையும் இந்த மொபைல், இந்த வாட்ஸ்அப், இந்த எமோஜி, இந்த நெருக்கடி இருந்துச்சு. ஒருத்தட்ட எப்படி காதலை சொல்றது, இப்பெல்லாம் அந்த நெருக்கடியே இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு புரியுது. அத மனுஷபுத்திரன் ஒரு கவிதையா எழுதுகிறார். தியேட்டர் வாசலில் நின்று ஒருத்தன் செல்ஃபி போடுகிறான், 27 பேர் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். இந்த காலத்தில் ஒன்றேனும் அதற்குரிய மரியாதையுடன் இருக்கக்கூடாதா அப்படின்னு மனுஷ் கேள்வி கேட்கிறார். சும்மா ஒருத்தன் போட்டோ தான் போடுறான், அதுக்கு ஏன்டா 27 பேர் வந்து வாழ்த்து போடுறீங்க போய் அப்படின்னு. ஏன்னா இங்க என்ன பிரச்சனைனா, நல்ல விஷயத்துக்கோ இல்ல கெட்ட விஷயத்துக்கோ எதை ஆதரிக்கணும்னு தெரியாம இந்த டிஜிட்டல் உலகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை தாண்டி இந்த பொருளை திருவிழாக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் கரிசல் நிலத்தில் பிறந்தவன், ஆறே எங்க ஊர்ல கிடையாது. பொட்டல் வெளியும் வெயிலும் மட்டும் பார்த்த நான் எப்படி நான் வந்து பொருளை இலக்கிய திருவிழாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்னை அழைத்து அவங்க காமாட்சி மேடம் கிட்ட கேட்டேன். சார் அங்காடி திரு படம் எடுத்திருக்கீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் யோசிச்சு பார்த்தேன், நிஜமாவே நான் அங்காடி திரு படம் எடுக்கிறப்ப தாமிரபரணி ஓடாத ஒரு இந்த பக்கம் ஒரு நிலம் இருக்கிறது. தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் வரை இருக்கிற ஏரல், ஸ்ரீவைகுண்டம், நாசரேத், உடங்குடி, சாத்தாங்குளம், தேரிப்பனை, காயாமொழி, தேரிக்காடு அப்படின்னு சொல்ற ஒரு நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தில் உள்ள மனிதர்களை கதாபாத்திரங்களாக அங்காடி திரு பேசியது. அப்படி இந்த தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் வரைக்கும் போறப்ப ஒரே பொட்டல் காடா கிடக்கு. இப்ப தேரிக்காடு பார்த்தீங்கன்னா செம்மண் பரப்பா இருக்கும், ஒரு பெரிய பாலைவனம் மாறி தோணும். நான் சில ஊர்ல எல்லாம் போயிருக்கேன், மொத்தமா பசங்க வந்து பெரிய பெரிய ஜவுளி நிறுவனங்களுக்கு இங்க வாழ்க்கையை விட்டு வேலைக்கு போற அவலத்தை நான் கண் முன்னால் பார்த்தேன். ஒரு கிராமத்துக்கெல்லாம் போனேன், அந்த கிராமத்துல ஒரே ஒரு வீடு மட்டும் இருந்துச்சு. எப்படி இது நடக்குது அப்படின்னு பாக்குறப்ப நகரமயமாக்கம், தொழில்மயமாக்கம் மெதுவாக மனிதர்களை இடம்பெயர்த்தி கொண்டே இருக்கிறது. நகரத்தை நோக்கி, தொழிலை நோக்கி அவர்களை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையினுடைய அற்புதங்களை இழந்து கொண்டே இருக்கிறார்கள். நிலத்தின் அற்புதங்களை, இயற்கையினுடைய அற்புதங்களை, வாழ்வின் அற்புதங்களை, வாழ்வின் உணவுகளை, பண்பாடுகளை இழந்து கொண்டே இருந்து நகரத்தை நோக்கி மெதுவாக எந்திர மனிதனாய் நாம் நகர்ந்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு அங்காடி திரு அந்த லொகேஷன் பார்க்க போனப்ப ஒரே கிராமத்துல ஒரே ஒரு வீடு மட்டும் இருந்துச்சு. இந்த கிராமத்துல ஒரு வீட்டுல மிச்சம் எல்லாரும் அந்த ஊரோடு காலி பண்ணி போயிட்டாங்க. அந்த வீட்டுக்காரன் மட்டும் காலி பண்ணாம வீம்பா உட்காந்துட்டு இருக்கான். எனக்கு அவன் யாரு, அவன் என்ன செய்வான் அப்படின்னு எனக்கு கேள்வியாச்சு. அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 hours இருந்தேன் நான். ஆக்சுவலா இப்படி மனிதர்கள் ஏன் ஒரு பணத்திற்காக, பொருளுக்காக இடத்தை விட்டு, நிலத்தை விட்டு வேறு நிலத்துக்கு மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள்? அதிகார மையம், கார்ப்பரேட் நிறுவனம் மொத்தமாக அவர்களை உறிஞ்சு கொண்டே இருக்கிறது அப்படின்னு நான் பார்த்தேன். இப்ப உண்மையிலேயே நம்மளுடைய பிரச்சனை என்னவா இருக்குது? அரிட்டாப்பட்டி மலை வெட்டப்படக்கூடாதுங்கிற கவலை நம்மளிடம் இருக்கிறது. நான் குற்றாலம் நோக்கி போகிறப்ப அங்க இருக்கிற மலைகள்லாம் பர்த்டே கேக்க பாதி வெட்டினா எப்படி இருக்குமோ அது மாதிரி மலைகள்லாம் வெட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. எம் சாண்டா மாத்தி ஏகப்பட்ட லாரி வந்து பழைய குற்றாலத்திலிருந்து பாத்தீங்கன்னா அப்படியே நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான லாரிகள் எப்போதும் சென்ற வண்ணமே இருக்கு. நான் யோசிச்சு பார்த்தேன், கொஞ்சம் கொஞ்சமா மலையை அரிச்சிட்டு குற்றாலம் மலையை அரிச்சிருவாங்களா இவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இலக்கியம் அப்படி கவலைப்படும். அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த ஒரே ஒரு மனிதனுக்காக, ஒரே ஒரு வீடுமுள்ள மனிதனுக்காக எப்படி இலக்கியம் கவலைப்பட்டதோ அப்படி இலக்கியம் இப்படி மலைக்காகவும், வானத்திற்காகவும், மரத்திற்காகவும், கீராஜனோட கதவு கதையை யாரோ சொன்னீங்க, அப்படி கதவுக்காகவும் கவலைப்படுகிற ஒரு இலக்கியம் இருக்கிறது. அப்படி ஒரு சிறுகதையினுடைய கிளாசிக் அப்படின்னு ஒரு சிறுகதையை நான் சொல்வேன். சிவப்பு கிளி அப்படின்னு ஒரு சிறுகதை. அந்த கதை கன்னடத்தில் எழுதப்பட்ட கதை. அந்த கதையை எழுதிய சிறுகதை ஆசிரியர் வசுதேந்திரா என்பவர்.
அந்த கதை மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஏகே ரியாஸ் என்பவரார் தமிழில் யூமா வாசுகி என்ற சாகித்ய அகாடமி வாங்கிய எழுத்தாளர் தமிழில் சிவப்பு கிளி அப்படிங்கிற ஒரு கதையை மொழிபெயர்த்தார். அந்த கதை எப்படி தூங்குதுன்னா உங்களை மாதிரி தான் தூங்குது. இப்போ கூட சார் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இந்த புதுமை பித்தனை படிச்சுட்டு வந்துடணும், அதை படிச்சுட்டு வரணும், கொஸ்டின் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் பையன் அவனுக்கு வாத்தியார் சொல்லிட்டாரு, எப்பா எங்கள் விவசாய தோட்டம் அப்படிங்கிற தலைப்பில் நீ ஒரு கட்டுரை எழுதிட்டு நாளைக்கு வந்துடணும், பார்த்துக்க, அதுக்கு 10 மார்க்கு அப்படின்னு ஒரு வாத்தியார் சொல்லி அனுப்பிச்சிட்டார். அவன் எங்கள் விவசாய தோட்டம்னா விவசாயத்தையும் பார்த்ததில்லை, தோட்டத்தையும் பார்த்ததில்லை. வீட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே வந்தா அவங்க அம்மாவை கேட்டா அவங்க அம்மா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கிறது. ஏமா எங்க வாத்தியார் கேட்டாரு, எங்கள் விவசாய தோட்டம்னு ஒரு கட்டு எழுதிட்டு வர சொன்னாரு. எதுமா எழுதுறது? ஏதோ எழுதுடா, உங்க அப்பா இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வர்ற நேரம், ஏதோ எழுதிட்டு போ, உங்க வாத்தியாருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இவனே உட்காந்து கட்டுரை எழுத ஆரம்பிச்சிட்டான். கட்டுரை எழுதிட்டு கொண்டு போய் வாத்தியார்கிட்ட கொடுத்துட்டான். அடுத்த நாள் எல்லா பசங்களும் கொடுத்தாங்க. இவன் கட்டுரை முதல்ல இருந்துச்சு, அந்த கட்டுரையை எடுத்தாரு. டேய் தம்பி ராமசாமி வாடா அப்படின்னு கூப்பிட்டாரு. மேடை இணைத்து இவன் கட்டுரையை மட்டும் படி. அப்பா என்ன அறிவா இந்த புள்ள கட்டுரை எழுதிருக்கு, இந்த கட்டுரைக்கு மட்டும் 100 மார்க் போடலாம், படிப்பா உன் கட்டுரையா. உடனே அவன் சொன்னான், சார் எங்கள் தோட்டத்தில் மாமரம் அளவிற்கு வெங்காயம் மரம் வளர்ந்து நிற்கும், வெங்காய மரத்தில் வெங்காயம் பூத்து குலுங்கும் சார், நூற்றுக்கணக்கான வெங்காய மரம் எங்க தோட்டத்தில் இருக்கு சார். ஒவ்வொரு வெங்காய மரத்துக்கும் 100 வெங்காய மரத்துக்கும் நடுவுல தாமரைப்பூ செடி இருக்கும் சார், 100 தாமரைப்பூ செடி இருக்கும் சார். எல்லா தாமரையும் ஒரே கலர்ல பூக்காது சார். ஒரு தாமரை செடியில சிவப்பு கலர், ஒரு செடியில நீலம், ஒரு இதுல வெள்ளை, பச்சை அப்படின்னு விதவிதமான தாமரை செடி வளர்ந்துருக்கும் சார். அது மட்டும் இல்லாம சார் சாக்லேட் மரம் கூட எங்க அப்பா வச்சிருக்காரு சார் எங்க தோட்டத்துல. சார் அந்த தாமரை பூல யார் உட்கார்ந்துருப்பாங்க நினைச்சீங்க? சரஸ்வதி உட்கார்ந்துருப்பாங்க, லட்சுமி உட்கார்ந்துருப்பாங்க, இந்த பாம்போட விஷ்ணு இருப்பார்ல அவர் உட்கார்ந்துருப்பார் சார். அப்படி ஒரு தாமரையா இருக்கும் சார் எங்க இடம் சார். எந்த தோட்டத்திலயும் இருக்காது, எங்க தோட்டத்துக்குள்ள கடல் இருக்கு சார் அப்படின்னு தலையில நோடு ஒரு கொட்டு கொட்டு. ஏண்டா வெங்காய மரத்துல ஏடா பூக்கும் அப்படின்னு அவங்க நோட்டை வாங்கி ஒரு முட்டையை போட்டா பசங்களாம் கக்க சிரிக்கிறாங்க. சிரிச்சா அழுகிட்டே போய் அம்மாட்ட போய், அம்மா இது பாரு நேற்று உன்ட்ட கேட்டேன்ல, நீ சொல்லணும்ல, நீ பாரு எனக்கு முட்டையை போட்டு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு. அவங்க படிச்சு பார்த்துட்டு கெக்கன்னு அவங்க சிரிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்தார், ஏங்க 100 வருஷமா விவசாயம் பண்ற குடும்பத்துல ஒரு கடைசி பையனுக்கு எங்கள் விவசாய தோட்டம்னு ஒரு கட்டுரை எழுத முடியல, என்னதான் பிள்ளை பத்தி வச்சிருக்கீங்க, ஏண்டி நீ பிள்ளைய பத்துட்டு என்னைய பத்துன்னு வேற சொல்ற, புருஷன் வேற சண்டை போடுறான். இந்த வாரம் எப்படியாவது விவசாய தோட்டத்தை கூட்டிட்டு போய் விவசாயம் என்னன்னு காமிக்கணுங்க. நீ எப்ப பாரு சிவனு விஷ்ணு எல்லாத்தையும் பூஜை பண்ணிட்டே இருக்க, அவன் முழுக்க தாமரை விஷ்ணு சிவன் லட்சுமி எல்லாரும் உட்காந்து அருள் பாலிக்கிறாங்க, சாக்லேட் மரத்துல இருந்து சாக்லேட்டை புடுங்கி சாப்பிட்றாங்கன்னு கவிதை எழுதி வச்சுட்டான். ஒன்னால தப்புன்னு பொண்டாட்டியும் புருஷனுக்கும் சண்டை. சரி இந்த வாரம் எப்படினாலும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டு போயிடலான்ட்டு இவங்களுடைய விவசாய நிலத்தை ஈரப்பன்கிற விவசாயிட்ட குத்தகை கொடுத்துட்டார். அந்த ஈரப்பன் என்ன பண்ணுவாருன்னா அப்பப்போ மாங்காய் தேங்காய் கொண்டு வந்து இவங்க நிலத்துல போடுவார். போடுறப்ப அவர் சில விறகுகளை வெட்டி கொடுப்பார். இவன் ஒரு நாள் இந்த வாரம் நாங்கள் விவசாய தோட்டத்துக்கு வந்து பார்க்க வரப்போறோம் ஈரப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர், வாங்க முதலாளி வாங்க, அவங்க நல்லா சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டையை புழக்க ஆரம்பிச்சார். அவர் இந்த ஈரப்பன்கிறவர் யாருன்னா நல்ல கதை சொல்றவர். அப்படி வெட்டிக்கிட்டு இருக்கப்ப நேத்து அது வந்துச்சு தெரியுமில, பெருசு வந்து நினைச்சு பார்க்கணும், பயந்துட்டேன். அப்படியா வந்துச்ச நேத்து, நீ சொல்லவே இல்லை. வந்தது மட்டும் இல்ல முதலாளி, நான் வெட்டிட்டு இருக்கேன் கட்டைய, பார்த்தா திடீர்னு டயர்ட் ஆயிடுச்சு, அங்கேயே படுத்து தூங்கிட்டேன். பார்த்தா சுத்தி மழை பெய்யுற சவுண்ட் கேக்குது. மழை பெய்யுற சவுண்ட் கேக்குது, நம்ம மேல ஒரு சுத்து மழை விழலையேன்னு பார்த்தா அந்த விஷ்ணு மேல உட்கார்ந்துருக்குமே 7 தலை நாகம், அது என் மேல நின்று கொடை பிடிச்சிட்டு நிக்குது. நான் கொடைக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கேன். அட சனியனே அப்படின்னு எகிரி குதிச்சு மலையில ஓட ஆரம்பிச்சிட்டேன். நிஜமாவா சொல்றேன் ஐயப்பா, நம்ம தோட்டத்திலயா 7 தலை நாகம் நிக்குது? நிஜமா முதலாளி? 12 14 கண்ணு 16 நாக்கு அது நீட்டு நிக்குது பாருங்க.
அது மட்டும் அதனுடைய வாயை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு அடி அடிச்சுச்சுன்னா இந்த ஒரு ஏக்கர்ல ஒரு குழி விழும். அதை வச்சுட்டு அது ஜம்ப் பண்ணி அங்கிட்டு போகும், முன்னாடி வரும் பின்னாடி வரும். அந்த பாம்பு தாங்காது, உலகத்தையே ஒரு உழுக்கு உழுக்கிறோம். அப்படியே சொல்ற, அது லைட்டா குத்துச்சுனாவே மண்ணு ஒரு ஏக்கர் மண்ணு வெளியே வந்துடும், பள்ளமாயிரும், பெரிய ஓட்டம் வந்துடும், மக்களே வாழ முடியாது. அவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த பாம்புக்கு, பயங்கர பவர்ஃபுல். அப்புறம் இதுக்கு நம்ம நிலத்துல ஒரே இடத்துல அந்த பாம்பு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் விஷ்ணு அது மேலேயே உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாரு. அது ஏன்னா பூமி மாதாவை காப்பாத்துது அந்த பாம்பு. பூமி மாதா காப்பாத்துதா? ஏன் காப்பாத்துது? பூமி மாதா கீழே ஏகப்பட்ட தங்கம், வைரம், வைடூரியம் அப்படின்னு ஏகப்பட்ட புதையல் கிடக்குது. அந்த புதையலை தான் அந்த பாம்பு காப்பாத்துது சின்ன முதலாளி. அது யாரும் திருடிட்டு போயிடக்கூடாதுல, கள்ள பசங்க வந்து திருடிட்டு போயிடுவாங்க, அதனால பாதுகாக்குது. எவனாலும் திருட போகாம பாதுகாக்கிறது தான் அந்த பாம்போட வேலை. சூப்பர் சூப்பர் சூப்பர், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அங்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈயப்பன் கிளம்பி போய்விட்டா. அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் அந்த தோட்டத்தை தேடி போனாங்க. அவங்க அப்பா அவனை தலையில் தட்டி கூப்பிட்டு ஒரு வெங்காய செடி அப்படி புடுங்கினாரு. வேர்ல வெங்காயம் முளைச்சிருந்துச்சு. முட்டாப்பால வெங்காயம் மேல மாதிரி மாங்காய் மாதிரி முளைக்காது, அடியில முளைக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி 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 அப்படின்னு சொன்னா மாமரத்தெல்லாம் சுத்தி பார்த்தான். எங்கடா தாமரை எங்கடா முளைச்சிருக்கு அப்படின்னு. தாமரை குளத்துல தானே முளைச்சிருக்கும். குளத்தை அவர் வேடிக்கை கண்ணார். உள்ள எங்கடா கடல் இருக்கு? கடல் எங்கேயோ கிடக்குறா, இது வந்து குளம் மட்டும்தான்டா இருக்கு அப்படின்னு சொன்னார். அங்க முழுக்க மிளகாய் பழங்களை போட்டிருந்தாங்க. மிளகாய் பழத்தை பார்க்கலான்னு ஆசையா போனா கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான கிளிகள் அந்த மிளகாய் பழங்களை கொத்துவதற்காக அந்த கிளிகள் அப்படியே பறந்து சிறகரிச்சு பறந்து போச்சு. அவன் பார்த்தானே முதல் முறையாக ஒரு பச்சை கிளியை பார்க்கிறான். அவ்வளவு சந்தோஷம், சூப்பர் செம்மையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காட்ட சொல்றான், இந்த பச்சை மிளகாய் சாப்பிடறதுனாலதான் இந்த கிளிலாம் பச்சையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க அக்கா சொல்லுது, அது பழுத்த மிளகாய் பழத்தை சாப்பிடுறதுல, அதனால அது மூக்கு வந்து சிவப்பா இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு அந்த ஈயப்பன் சொல்றான், நீங்க தான் கிளியை மெச்சுக்கணும். டெய்லி கிளி வந்து கொத்தி மிளகா பழத்தை எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுது சனியை. அதை வந்து கண்டுபிடிக்கவும் முடியல. அது எப்ப பார்த்தாலும் பச்சையிலே வந்து உட்காருதா, செடி இருக்குதா இல்ல கிளி இருக்குதானே தெரியல முதலாளி, அது எப்படி விரட்டுறதுன்னே தெரியல. நீ ஒண்ணு கவலைப்படாத, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வர்றப்ப சிவப்பு சாயத்தை கொண்டு வர்றேன். ஒவ்வொரு கிளியா பிடிச்சி சிவப்பு சாயத்தை தடவி விட்டோம்னா எல்லாம் சிவப்பு கிளியா மாறிடும்ல அப்படின்னு அவன் சொல்றான். எல்லாரும் கெக்கன்னு சிரிக்கிறாங்க. அக்கா சொல்றா, சிவப்பு கிளியா மாறிச்சுன்னா ஒரு பச்சையினுடைய மிளகாய் செடியில வந்து செம்பருத்தி பூ பூத்தது மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்றா. கெக்கன்னு சிரிக்கிறாங்க. அது பிறகு நான் மெதுவாக வளர தொடங்கினேன். நான் BE படித்தேன். காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப எங்க அக்கா கல்யாணம் வச்சாங்க. எங்க அப்பா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, டே அந்த தோட்டத்தை நம்ம விற்க போறோம், நீ ஒரு கையெழுத்து போடு அக்கா கல்யாணத்துக்காக அப்படின்னு சொல்றப்பதான் நான் அந்த ஊருக்கே திரும்பி வந்தேன். கையெழுத்து போட்டு அந்த தோட்டத்தை விற்பதற்கான வேலைகளை அப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த லாயர் சொன்னாரு, இந்த ஈயப்பன் ஒரு கையெழுத்து வாங்கணும். ஈயப்பனுடைய பையன் ஒருத்தர் இருக்கான், குமாரசாமி கிளாஸ்மேட், அவன்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும், ஏன்னா அவன் BA வரைக்கும் படிச்சுட்டான் அப்படின்னு. ஈயப்பனை கூப்பிட்டாரு, எப்பா 20 வருஷமா கொத்தகை விட்டுருந்தோம், இப்போ விற்க போறோம், ஒரு கையெழுத்து போடு, இந்த 5000 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு அவங்க அப்பா கொடுத்துட்டாரு. அவங்க பையன் BA படிச்சிருக்கான். அவன் வந்தான், ஏங்க 20 வருஷமா உழைச்சிருக்கோம், நீங்க விற்க போறீங்க, வெறும் 5000 மட்டும் கொடுப்பீங்களா அப்படின்னு சண்டையை போடுறான். அவங்க அப்பா வந்துட்டு, முதலாளிகிட்ட இப்படிலாம் இருக்கக்கூடாதுடா, நம்ம நாணயமானவங்க, நேர்மையானவங்க, நம்மளாம் ஏழைங்க, நேர்மையை நம்ம பிடிச்சி நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு அடிச்சு கையெழுத்து போட சொல்லி அந்த தோட்டத்தை விற்கப்பட்டது. அது பிறகு அந்த ஊர்ல இருக்கிற வீடு எல்லாத்தையும் வித்துட்டோம். நான் இப்போ பெங்களூர்ல ஒர்க் பண்றேன், ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்றேன். அக்கா கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. அப்பா அம்மா 2 பேருமே தவறிட்டாங்க. இப்போ எங்க ஸ்கூல்ல இருந்து சீஃப் கெஸ்டா வாங்க அப்படின்னு என்னை கூப்பிடுறாங்க. சீஃப் கெஸ்டா வர்றேன், மேடையில பேசுறேன். அப்ப இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் நல்ல சாப்பாடு போடுறாங்க. உடனே பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு கேட்கிறேன், எப்படி இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் அறுசுவை உணவகம் போடுறாங்க? இப்ப பக்கத்துல தான்ப்பா சுரங்கம் போடுறாங்க, சுரங்க முதலாளி உட்கார்ந்து இருக்காரு பத்தியா பக்கத்துல, அவருடைய ஸ்பான்சர்ல தான் நல்ல அறுசுவை உணவு போடுறாங்க அப்படின்னு. சுரங்க முதலாளி மேடைக்கு வந்தாரு, பள்ளி நிர்வாகம் அவருக்கு மரியாதை பண்ணுச்சு. திரும்பி கார்ல போறப்ப, டே என் தோட்டம் இருந்த இடத்த பார்க்கணும், வண்டி வேணா இந்த மைசூர் ரூட் வழியா விடு
அங்கதான் என்னுடைய தோட்டம் இருந்த இடம் இருக்கிறது அப்படின்னு தோட்டம் இருந்த இடத்தை நோக்கி அவருடைய கார் திரும்புகிறது. திரும்பினா எதிரே ஆயிரக்கணக்கான கார்பரேட் லாரிகள் சிவப்பு மண்ணை ஏற்றிக்கொண்டு அந்த சாலை முழுக்க ஒரு ஊர்வலம் போல வந்து கொண்டு இருக்கிறது. அப்படியே அந்த சிவப்பு மண் ரோட்டு அப்படியே மெதுவா போறாங்க. அவ்வளவு லாரிகள் சிவப்பு மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மெதுவாக தேடி அவர்கள் தோட்டம் இருந்த இடத்தை கண்டுபிடித்து வண்டியை விட்டு இறங்கினான். ஆயிரக்கணக்கான லாரிகள் இருக்கின்றன. 500க்கும் மேற்பட்ட ஜேசிபி எந்திரங்கள் இருக்கின்றன. அங்கு இருக்கிற மொத்த மண்ணையும் அள்ளி அள்ளி அந்த லாரியில் போட அந்த லாரி அந்த இடத்தை விட்டு வேறு மாநிலங்களுக்கு நகர்ந்து கொண்டே இருக்கிறது. மெதுவாக மொபைல்ல போட்டோ எடுக்க தொடங்கினா ஒரு இடம் கூட இல்ல, விவசாயம் பண்ண ஒரு சுவடு தெரியல, மொத்தமும் செம்மண் பூமியாக நம்ம தேரிக்காடு மாதிரி அது காட்சி தருது. இவ்வளோ எந்திரம் இருக்கிறா, மொத்தத்தையும் வித்துட்டு போயிட்டாங்க போலயே விவசாயிகள்லாம். என்னடா ஆச்சு, மாமரம் மிளகாய்ப்பரம் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு கவலையோடு அவன் வந்து அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு பெரிய இயந்திரம் இருந்துச்சு, ஜேசிபி இயந்திரம். அந்த இயந்திரம் 7 தலைகளுடன் மெதுவாக அந்த தரையில் டொம்னு அடிக்கிறது. தரையில் இருக்கிற மண்ணை மொத்தமாக கவுகிறது. பெரிய பள்ளம் ஏற்படுகிறது. கொண்டு வந்து லாரியில போடுறாங்க. போட்டோன்னே அவன் பார்த்தான். ஈயப்பன் சொன்ன கதை ஞாபகம் வந்தது. அந்த 7 தலை நாகம் இருக்கும் எசமா சின்ன முதலாளி, அது மண் அப்படி குத்துச்சுன்னா பெரிய பள்ளம் வரும், அப்படியே எடுத்து மொத்தமா முழுங்கிடும் அப்படின்ட்டு அவர் சொன்ன கதை திரும்ப திரும்ப அவருக்கு ஞாபகம் வருது. ஏன் ஒரே இடத்துல இந்த பாம்பு நிக்குது? அடியில் சொர்க்கம் இருக்கிறது, புதையல் இருக்கிறது, வைரம் இருக்கிறது, வைடூரியம் இருக்கிறது. இதை யார் யாரோ எடுத்து சென்று லாபம் பார்க்கிறார்கள். விவசாயிகள் எல்லாம் குறைந்த விலைக்கு அந்த இடத்தை கொடுத்துவிட்டு எங்கோ பஞ்ச பராரியாய் சென்னையில் கம்மங்குளம் கேப்பக்கூலும் அடுக்குமாடி குறிப்பில் வாட்ச்மேனாகவும் வேலை செய்கிறார்கள். அப்படியே நின்று அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த இடத்தில் நிற்க முடியவில்லை. மெதுவாக அவன் கார் இருந்த இடத்தை நோக்கி ஓடி வந்தான். அவன் சின்ன வயசில் பார்த்த புளிய மரம் மொத்தமும் சிவப்பு புளிய மரமாக மாறியிருந்தது. அந்த சிவப்பு புளிய மரத்தில் ஏகப்பட்ட பறவைகள் சிவப்பு நிறத்தில் உட்கார்ந்திருந்தன. ஏன்னா இப்படி ஒரு சிவப்பு பறவை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொன்ன கூட இருக்கிற ஃப்ரெண்டு சொன்னா, முட்டாளே அது கிளிடா அப்படின்னு சொன்னான். கிளியா? என்னடா சொல்ற அப்படின்னு. இவ்வளோ மண்ணை அடிச்சு தள்ளுறாங்க, நீ பார்க்கிற இடம் எல்லாம் மனுஷங்க எல்லாம் வாகனம் எல்லாம் சிவப்பு நிறமா மாறிடுச்சு, கிளி மட்டும் என்ன தப்பிச்சிடுமா என்ன? கிளியினுடைய மொத்த பச்சை நிறமும் போய் மொத்த கிளியும் சிவப்பு நிறமாய் மாறிவிட்டது. அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு நின்னா, கிளிக்கு ஒரு குணம் இருக்கிறது, தன்னுடைய அழகால் தன்னைத்தானே சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிற ஒரு குணம் இருக்கிறது. கிளிக்கு நீங்க தொட்டீங்கன்னா தெரியும், டக்கு 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 டக்குன்னு அது தன்னைத்தானே சுத்தம் பண்ணி கொடும். அப்படி ஒரு குணம் எங்க போச்சு அப்படின்னு சுத்தம் பண்ணுவதற்கு அதுக்கு குணம் எங்க இருக்குது, அதுக்கு ஆறு எங்க இருக்கிறது அப்படின்னு அவன் கேட்டான். அவனால அந்த சிவப்பு கிளியை பார்க்கவே முடியல. வேகமாக ஓடி காரில் ஏறிவிட்டு தன்னுடைய அக்காவுக்கு மெசேஜ் அனுப்பினா, அக்கா நீ ஆசைப்பட்டல அப்படி ஒரு சிவப்பு கிளியை வாழ்நாளில் பார்த்தேன். அந்த கிளி எப்படி இருந்தது தெரியுமா? கசாப்பு கடையில் தோல் உரித்து தொங்க விடப்பட்ட மாமிச துண்டமாக காட்சி அளித்தது அப்படி என்று இந்த சிவப்பு கிளியினுடைய கதை முடிகிறது நண்பர்களே. இந்த கதை 2 கேள்வியை நம் முன் வைக்கிறது. ஒரு கேள்வி, தொழில்மயமாக்கம், வளர்ச்சி, இது நம் வாழ்வின், நம் நிலத்தின், நம் பூமியின் வளங்களை சுரண்டி தின்கிறதே, இது சரியா தவறா? இது முதல் கேள்வி. இது ஏழைகளுக்கு பயன்படுகிறதா? நம் மலை நமக்கு முக்கியமா வேணாமா? அரிட்டாப்பட்டியில் இருக்கிற சமணமலை நம்மளுக்கு முக்கியமா? அது நமக்கு பொக்கிசமா? நம் வளர்ச்சி தான் நமக்கு முக்கியமா என்கிற கேள்வியை நம்முன் எழுப்புகிறது. இன்னொரு கேள்வி எழும்புகிறது, அவ்வளோ பெரிய பணக்காரங்க, வீடு இருக்கு, தோட்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா 20 வருஷம் பார்த்த விவசாயிக்கு 5000 ரூபாய் கொடுத்து கையெழுத்து போட சொல்றாங்களே, சரியா என்கிற கேள்வி எழுப்புகிறது.
நண்பர்களே, ஏழைக்கும் முடியாதவனுக்கு மட்டும்தான் நேர்மையா? பணக்காரன் நேர்மையை பார்க்க முடியாதா? பார்க்க கூடாதா? இந்த சமூகம் மொத்தமாக என்ன சொல்லுது? வேலைக்காரனா நேர்மையா இருக்கணும், ஏழைனா நேர்மையா இருக்கணும். அதாவது கஷ்டத்திலும் நேர்மை. ஹரிச்சந்திரன் நம்மளுக்கு சொல்றது கதை எதை சொல்ல வருது? கஷ்டத்திலும் அவன் நேர்மையா இருந்தாங்க, உண்மையா இருந்தாங்க. ஒரு முதலாளிக்கு அந்த கதை சொல்லப்படவே இல்லையே. என் கேள்வி, இந்த உலகத்தில் அறம் யாருக்கானது? யோசித்து பாருங்கள். இந்த நல்வாழ்ப்பை வழங்கியவைக்கு நன்றி, வணக்கம். மாணவ செல்வங்களை எல்லாம் அப்படி ஒரு நிமிஷம் அப்படியே கனவுல அப்படியே பயணிச்சிட்டாங்க. ஒரு சின்ன சப்தம் கூட இல்லைங்க ஐயா. உங்களுடைய உரையினுடைய வீழ்ச்சி, பொருணை இலக்கிய திருவிழாவினுடைய பெருமை, வருகைக்கும் அருமையான கருத்துரைக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இப்பொழுது இயக்குனர் வசந்த பாலன் ஐயா அவர்களுக்கு நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். இது பொருணை இலக்கிய திருவிழா 2025. இயக்குனர் வசந்த பாலன் ஐயா அவர்களுக்கு நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். உரை நிகழ்த்த வர இருக்கும் இவரை பற்றிய சில குறிப்புகள். மிக குறுகிய நிமிடங்கள் மட்டும்தான், சில நிமிடங்கள் தான். மென் பொறியாளர் இவர் எனினும் மென்மையான வாழ்வியல் மேம்பாட்டு பயிற்சியாளர். சங்ககால நாணயங்களை சேகரித்ததுடன் அதை நிகழ்கால தலைமுறைக்கு காட்சிப்படுத்தியும் வருகிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து நாணய கண்காட்சிக்காக பாராட்டு பெற்றவர் இவர். இந்த 2 நாள் நிகழ்விலையும் நாணய கண்காட்சி நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கண்காட்சியை உங்களுக்கு காட்சிப்படுத்திய இவர் உங்களுக்காக சில நிமிடங்கள் மட்டுமே. சென்னை மணிகண்டன், சென்னை நாணயவியல் அமைப்பின் தலைவர், இப்பொழுது உங்களுக்காக உரை நிகழ்த்தவிருக்கிறார். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பேரன்பிற்கும் உரிய தூத்துக்குடி மாவட்டத்தின் உயிர் நாடி, தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கும் அரசு அதிகாரிகளே, திரைப்பட இயக்குனர் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக எனது முன்பாக அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி தொடங்குகிறேன். சில நிமிடங்கள். உண்மையாகவே மாணவர்களே, உண்மையாகவே மேதகு அப்துல் கலாம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஜனாதிபதி பதவி என்பது அப்துல் கலாம் அவர்களால் அந்த பதவிக்கு பெருமை அடைந்தது. அதுபோல் உண்மையாகவே இந்த கலெக்டர் பதவி, மாவட்ட ஆட்சியர் என்ற பதவி நமது ஐயா அவர்களால் பெருமை அடைகிறது என்று சொன்னால் அது மிக அல்ல. நான் ஐயாவை புகழ்பாட வேண்டும், மிகைப்படுத்தி பேச வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இதை இங்கு சொல்லவில்லை. 2 நாட்களாக உங்களுக்கு பின்னால் நாணய கண்காட்சி உங்களோடு உரையாற்றினேன். அப்பொழுது நீங்கள் சொன்னது, பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்ட மாணவர்கள் நீங்கள் சொன்னது, நூலகர்களாக டிஎல்ஓவாக ஐயாவோடு பணியாற்றிய ஒவ்வொருவரும் என்னிடம் உருக்கமாக உரையாற்றியது. அதைதான் நான் இங்கே சொல்கிறேன். உண்மையாகவே இவரிடம், இவர் போன்ற மனிதரிடம் நீங்கள் பாராட்டு சான்றிதழ் வாங்குவது என்பது உண்மையாகவே ஒரு மாபெரும் சிறப்புக்குரியது என்றால் அது மிக அல்ல. இந்த இடத்திலே உங்களுக்கு கதையை அழகாக, கற்பனை கதையாக இருந்தாலும் எளிமையாக கைத்தட்டலோடு சொன்ன மதிப்பிற்குரிய இயக்குனர் அவர்களுக்கு இந்த மேடையிலே ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட். இது போன்ற ஒரு மாமனிதர் மாணவர்களை இணைக்கக்கூடிய, இலக்கியத்தோடு தொடர்புபடுத்தக்கூடிய சாதாரண மனிதராக இருந்து இந்த பதவிக்கு வந்த மாபெரும் மனிதரின் வாழ்க்கையை நீங்கள் பணமாக எடுக்க வேண்டும் என்று இந்த மேடையிலே கனிவாக வேண்டுகிறேன். நான் புத்தக கண்காட்சியில் நிறைய பேசியிருக்கிறேன், பள்ளிக்கூடங்களில் நிறைய பேசியிருக்கிறேன். அதுபோல எனது நண்பர் மாபெரும் மருத்துவர் ஒருவர், அவர் பெயர் சொல்ல விரும்பவில்லை, அவர் மேடையில் ஒயிட் சுகர், இந்த ஜீனி சக்கரன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது உண்மையாகவே கெடுதல், அதை பற்றி நிறைய அவர் சொல்லுவார், சயின்டிஃபிக் ரீசன் சொல்லுவார், காரணம் சொல்லுவார். ஆனால்
பேசி முடிச்சிட்டு அந்த புக் ஃபேர் அந்த ரூம்ல வந்து குலோப்ஜாம், அது அவரோட they have their own decision, அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. ஒரு குலோப்ஜாம் சாப்பிடலாம், 2 சாப்பிடலாம், ஆனா 4 5 இஷ்டத்துக்கு அதாவது வாட் ஐ ஆம் ட்ரைங் டு சே, பேசுவது ஒன்றும் செயல்படுவது ஒன்றுமாக இன்றைய சூழலில் நிறைய பேர் இருக்கிறார்கள், நானும் கூட. ஆனால் நமது ஆட்சியர் அவர்கள் அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அதாவது அந்த ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா எபோட் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா அதுல ஒன்று வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காருன்னா, எய்ம் ஹை பி ஹம்பிள். அதாவது உங்களுடைய நோக்கம் என்பது உயரிய நோக்கமாக இருக்க வேண்டும், பிறரை உயர்த்தும் நோக்கமாக இருக்க வேண்டும், ஆனால் அதே நேரத்தில் மிக மிக பணிவாக இருக்க வேண்டும் என்று அவர் வைத்திருக்கிறார். அது அவருக்கு சால பொருந்தது. நான் முன்னாடி வரும்போது முத்துநகர் எக்ஸ்பிரஸ் பிடிக்கிறதுக்கு வேகமாக ஓடியாங்க. நம்ம காமாட்சி மேடம் கூட மதிப்பிற்குரிய மேடம் இருந்தாங்க, அவங்க பார்த்தாங்க, மூட்டையெல்லாம் தூக்கிட்டு காயினை தூக்கிட்டு வேகமாக வந்தேன். அவங்க கூட சொன்னாங்க, ஏன் சார் கஷ்டப்படுறீங்க, ஒரு அசிஸ்டன்ட் கூட வச்சுக்கலாம்னு. வேகமாக வரும்போது இந்த மாடியிலேருந்து ஒரு பையன், சார் ஒரே ஒரு கேள்வி கேட்டாருன்னா, என் மேல் வாண்டியிலேருந்து, சொல்லுப்பா சீக்கிரம் வண்டியை பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும். முந்தானுக்கு நைட்டு ஆட்டுக்கறிக்கும் மாட்டுக்கறிக்கும் என்ன சார் டிஃபரெண்ட் அப்படின்னா, நான் ரொம்ப என்னடா இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குன்ட்டு யோசிச்சு, ஆட்டுக்கறி இளம் சிவப்பு நிறமாக இருக்கும், மாட்டுக்கறி அடர் சிவப்பு நிறமாக இருக்கும், ஆட்டுக்கறியில கொழுப்பு கம்மியா இருக்கும், மாட்டுக்கறியில ஜாஸ்தி இருக்கும், இப்படி சொல்லிட்டே போனேன். ஓ ஆன்சர் தெரியுமா தெரியாதா, ஏன் முக்கைய போடுற அப்படின்னா, அதுக்கு தெரியல சொல்லிட்டேன். அதுக்கு அந்த பையன் சொல்றான், கறியை எடுத்து ஆட்டுனா அதுக்கு பேர் ஆட்டுக்கறி, கறியை எடுத்து மாட்டி வச்சா அதுக்கு பேர் மாட்டுக்கறி. இத நான் நீங்கள் கைத்தட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய நேரத்தை வீண் செய்கிறார்கள். ஆனால் அப்பேற்பட்ட இளைஞர்களை படிக்கும் போது படைப்பாளிகளாக மாற்ற வேண்டும், படிக்கும் போது ஆளுமை மிக்க மனிதர்களாக உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இது போன்ற இலக்கிய திருவிழா நம்முடைய பொருளை நதிக்கரையிலே நடந்திருக்கிறது. உங்களை எல்லாம் படிக்கும் போது படைப்பாளிகளை மாற்றிய பெருமை நமது ஆட்சியர் அவர்களை சாரும். நன்றி. அதேபோல் ஒரே நிமிடம், ஒரு சில நிமிடங்களில் முடித்து விடுகிறேன். காலையிலிருந்து நான் அந்த ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டே இருந்தேன். நம்ம ஆட்சியர் வண்டி பக்கத்தில் போய் நிறைய பசங்க போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சில பேர் போப்பான்னு முன்னாடி பின்னாடி செல்ஃபி எடுத்தாங்க. எனக்கு ஒன்று அவங்கள்ட்ட கேட்டேன், ஏன்னு கேட்டேன். இல்லை சார் சும்மா சார் ஸ்டேட்டஸ். ஆனால் அப்புறம் தான் யோசித்தேன், ₹1,00,000 ஜாகுவார், ₹1,00,000 இல்லை கோடி ரூபா ரோல்ஸ் ராய்ஸ் காராக இருந்தாலும் அதுக்கு வேல்யூ இல்லை. ஒரு சாதாரண இன்னோவா மாதிரி காராக இருந்தாலும் அந்த காருக்கு முன்னாடி பெரிய 2 லைட்டு, காருக்கு மேல சைரன் லைட்டு, அதுக்கு முன்னாடி 2 கம்பி, அதுக்கு பேர் வயர்லெஸ் கேபிள், அதுக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியர் சிகப்பு கலர்ல நல்லா போல்டா, பின்னாடி கலெக்டர் போல்டா, அதுக்கு பக்கத்துல ஜி, அதுக்கு பக்கத்துல ஆ, அதுக்கு பக்கத்துல சிஜி, அதுக்கு பக்கத்துல பித்தளையில அரசாங்க லோகோ, அதுக்கு மேல கண்ணாடியில அரசாங்கம். அப்ப இதெல்லாம் பார்த்தோன்னே மாணவர்களுக்கு ஒரு வியப்பு, ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தோஷம், செல்ஃபி. அப்ப இந்த காரில் வர்றது, அதே போல அந்த மாதிரி சீட்டில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சீட்டில் உட்கார்றது தான் மட்டும் அப்படி இருக்கக்கூடாது. தம்மை போன்று இந்த பொருளை நதிக்கரையில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாவட்ட ஆட்சியரை மீண்டும் வாழ்த்துகிறேன். பேசுவதற்கு நேரம் இல்லை. பாலா சார் என்னை அடிக்காத கூடியதாக பக்கத்தில் நின்று கொண்டே இருக்கிறார். அவருடைய பணியை வியக்கக்கூடியது. மீண்டும் வருங்காலத்தில் அடுத்த வருடம் நிறைய பேசுவோம், நிறைய சிந்திப்போம். இது போன்ற இலக்கிய திருவிழாவை இன்னும் விரிவாக செயல்படுத்துவோம் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றியும் அன்பும். நன்றி ஐயா, நன்றி நன்றி. நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற போட்டிகளிலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி விழா பேருரை நிகழ்த்த வருகிறார். நம் பொருணை இலக்கிய திருவிழா 2025 நம் மாவட்டத்திற்கு கொண்டு வந்த நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். பொருணை இலக்கிய திருவிழா 2 நாட்கள் முழுமையாக நிறைவடைந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வினை
இந்த அரங்கத்திலும் அருகில் இருக்கக்கூடிய அரங்கத்திலும் ஏற்படுத்தி தந்த நமது 4 மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்ற பல்வேறு இலக்கிய ஆளுமைகளே, இந்த நிகழ்வுகளை சிறப்புற ஒருங்கிணைத்து நடத்திய கல்லூரி பேராசிரியர்களுக்கும் மற்றும் இங்கு விழா ஏற்பாட்டை செய்திருந்த நமது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரக அலுவலர்களுக்கும் கல்லூரி கல்வித்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விழைகிறேன். நான் இந்த ஏற்பாட்டாளர்களை சொல்வதை விட மிக மிக முக்கியமாக இங்கு பேசியிருந்த இங்கு பங்கேற்ற அனைத்து மாணவர்களினுடைய தயாரிப்பும் அவர்களது உற்சாகமும் அவர்கள் இலக்கியத்தில் மீது கொண்டிருந்த ஒரு ஆழமான ஒரு கருத்தும் இந்த இலக்கிய விழாவை ஒரு மாபெரும் ஒரு வெற்றி விழாவாக மாற்றியிருக்கிறது. அத்துடன் மட்டுமில்லாமல் நாம் சிறுகதை வாசிப்புக்காக வந்தோம், ஆனால் இங்கு ஒரு மாபெரும் ஒரு கருத்தரங்க பேச்சாளராக போகிறோம் என்று பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்திருந்த மாணவர்கள் எல்லாம் நமக்கு சொல்லிச் சென்றார்கள். பொருணை இலக்கிய திருவிழா என்பது நமது 4 மாவட்டங்களுக்கு மட்டும் நடைபெற்ற ஒரு விழாவாக இல்லாமல் தமிழகம் முழுவதும் இருந்து சென்னை, கோயம்புத்தூர், திருச்செங்கோடு, நாமக்கல் என்ற பல்வேறு ஊர்களில் இருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய மாணவர்களும் பங்கேற்ற ஒரு உண்மையான இலக்கிய திருவிழாவாக நிறைவு பெற்றிருப்பது மிக மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த அனைத்து நிகழ்வுகளும் வெற்றிகரமாக சாதித்து உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் பரிசு வழங்கும் நேரம். நீங்கள் அனைவரும் ரொம்ப அவசரமாக இருக்கிறீர்கள். நான் வேறேதும் உங்களுக்கு சொல்ல நேரமும் இல்லை, என்னிடம் தகவலும் இல்லை. உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நீங்கள் எல்லாம் இந்த 2025 பொருணை இலக்கிய திருவிழா எதிர்காலத்தில் உங்களது நினைவுகளில் என்றென்றும் நினைவுற்று இருப்பதற்கு உகந்த ஒரு விழாவாக இருக்கும் என்று நம்பி உங்களை எல்லாம் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டேன் அதை அங்கு ஒரு காட்டிடை பொன்னிடை வைத்தேன், வெந்து தளிர்ந்தது காடு. ஆம், என் இளைஞர்களிடம் இலக்கியத்தை வைத்திருக்கிறார். இது தமிழகம் முழுவதும் பறந்து விரிந்து இலக்கியத்தை பரப்பும் அருமையான பொருணை இலக்கிய திருவிழா 2025 விழா பேருரையாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அரங்கம் நிறைந்த பலத்த கரகோஷத்தோடு நம் இளைஞர்கள் சார்பாக, மாணவ செல்வங்கள் சார்பாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம்.